துர்க்கை அம்மனுக்கு ராகுகால பூஜை செய்பவர்கள் மறந்தும் இந்த தவறை செய்யாதீர்கள். துர்க்கை துன்பங்களை தூளாக்குபவள். அவள் வெற்றியின் தெய்வம். ராகு ஒரு நிழல் கிரகம். தனது வலிமையைப் பெறவும் தோஷங்களில் இருந்து விடுபடவும் ராகு துர்க்கையை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் துர்க்கை தேவியை வழிபாடு செய்ததன் பயனாகவே கிரகங்களாகும் வரத்தை பெற்றதாக சில புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு நாளில் உள்ள 1.5 மணி நேரம் ராகுவும் அடுத்த 1.5 மணி நேரம் கேதுவும் அம்பிகையை பூஜிக்கின்றனர் என்றும், இதில் ராகு வழிபாடு செய்யும் நேரம் ராகு காலம் என்றும் கேது வழிபாடு செய்யும் நேரம் யமகண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராகு தசை, ராகு புத்தி அல்லது ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலம் துர்க்கை வழிபாட்டிற்கு உகந்தது. ராகு காலம் 1.5 மணி நேரம் இருக்கிறது என்றால் அந்த 1.5 மணி நேரம் முடிந்த பிறகுதான் கோவிலை விட்டு வெளியில் வர வேண்டும். அதேபோல ராகு காலம் துவங்குவதற்கு முன்பே நல்ல நேரத்தில் கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் விளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.